ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு மலேசியாவில் வேலைவாய்ப்பு காத்திருப்பதாக கல்வி அமைச்சர் கமலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமலநாதன் சனிக்கிழமையன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியாவிற்கு அடுத்தபடியாக மலேசியாவில்தான் தமிழ் வழி கல்வி சிறப்பாக செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்த கமலநாதன், இந்தியர்களுக்காக 13 கல்வி திட்டங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்திய மாணவர்களுக்கு அதிகமான உதவி அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகின்றது. முடிந்த அளவுக்கு சிறந்த மாணவர், தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட, குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வொகேஷனல் பாலிடெக்னிக் இந்த மாதிரியான திட்டம் கூட அரசாங்கம் இந்தியருக்காக சிறப்பாக திட்டங்கள் கூட இருக்கின்றது. குறிப்பாக ஒரு டிப்ளமா படிக்கிறதுனா ஒரு சில மாணவர்களுக்கு சிறந்த தேர்ச்சி இருக்காது, அந்த குவாலிபிகேஷன் இருக்காது. மலேசிய அரசு குறிப்பாக இந்திய மாணவர்களுக்காக ஒரு ப்ரீ டிப்ளமா என்ற திட்டத்தை உருவாக்கி அந்த ப்ரீ டிப்ளமா இலவசமாக மாணவர்கள் கொடுத்து, இலவசமாக கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு அலவன்ஸ் அதுவும் கொடுத்து இம்மாதிரியான திட்டம்லாம் மாணவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கின்றது. ஆரம்ப பள்ளி திட்டம் இருக்கின்றது, அதே பாலர் பள்ளி திட்டம் இருக்கின்றது, இடைநிலை பள்ளியை உதவி செய்து வருகின்றோம். இம்மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் சிறந்த மாணவர்கள், எல்லாம் தகுதியும் உள்ள மாணவர்கள், பிரச்சனை உள்ள மாணவர்களுக்கு அரசு தொடர்ந்து உதவி செய்து வருகின்றது. நிச்சயமாக ஒன்னும் அதிகமான உதவி செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் நம் நாட்டின் பிரதமரே டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தலைமையில ஒரு சிறப்பு குழு, அமைச்சரவை குழு, இந்த அமைச்சரவை குழு தலைவரே நாட்டின் பிரதமர் தான். இந்த அமைச்சரவை குழு நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக மலேசியா இந்தியர்கள் மேம்பாடு அடைவதற்கு 26 முக்கியமான திட்டங்கள் வரைப்பட்டது. 26 திட்டங்கள்ல 13 திட்டங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள். இந்த கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பாலர் பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை அரசு எந்த வழியில் உதவி செய்ய முடியும், இந்த உதவிகளால் வருகின்ற காலத்தில் இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று நல்ல வெற்றிகரமான இந்திய மாணவர்களை உருவாக்குறதுக்கு திட்டம் அரசே ஏற்பாடு செய்து வருகின்றது. மலேசியாவில் ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு காத்திருப்பதாக கூறிய கமலநாதன், தமிழாசிரியர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ் மொழிக்கும், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் மாணவர்கள் இவர்கள் அனைவருக்கும் வேண்டிய உதவிகள் செய்வதற்கு அரசு சிறந்த தேர்ச்சி பெற்று சிறந்த மேம்பாடு திட்டங்கள் இருக்கு. வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகமான கல்வி சம்பந்தப்பட்ட திட்டம், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகமான கல்வி சம்பந்தப்பட்ட உடன்பாடுகள் உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல மூத்த அறிஞர்கள், சிறந்த பேராசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஆலோசனை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம் நாட்டில் குறிப்பாக தமிழ் கல்வி மாணவர்களிடையே, ஆசிரியர்களிடையே இன்னும் அதிகமான அக்கறை செலுத்தி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் பேராசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு மலேசியாவில் இருக்கிற பள்ளிகளில், கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் வேலை பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? இது நல்ல யோசனையா இருக்கின்றது. நிச்சயமாக பரிசீலனை செய்யலாம். ஏனென்றால் அதே வேளையில் நம்ம நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சரி இங்க அவர்களிடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பும் இருக்கின்றது. இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மலேசியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்றும் மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார்.